தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பும் டெஸ்ட் பேட்சும் நம்ம நடத்திட்டு இருக்கோங்க. மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. அதாவது மார்ச் மாதம் அந்த முதல் வாரத்தில் 2ஆம் தேதின்னு தோராயமாக சொல்கிறோம். அந்த முதல் வாரத்திலிருந்து நம்ம நேரடி வகுப்பு, நியூ பேட்ச் நேரடி வகுப்பு, அதாவது நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளலாங்க. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கான புதிய பாடத்திட்டத்தில் 10வது அலகு யூனிட் 10 அதில் தொல்லியல் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பு குறித்து ஒரு நல்ல செய்திகளை பகிரக்கூடிய காணொலி தான் இது. நிறைய இதில் செய்திகள், தொல்லியல் சார்ந்த செய்திகள் நிறைய இருக்குது. இந்த புத்தகத்தினுடைய பெயர் தொல்லியல். இது பார்த்திங்க அப்படின்னா முனைவர் மனோன்மணி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க, ஆசிரியராக இருக்காங்க. இந்த புத்தகத்திலேருந்து தான் நம்ம சில செய்திகளை இந்த காணொலியில் சொல்ல போகிறோம். சில செய்திகளாக இருந்தாலும் இது மிகுந்த பயனுள்ள செய்திகள். கண்டிப்பாக இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நிறைய நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, பார்க்கலாங்க என்னன்ட்டு. இந்தியாவில் தொல்லியல் வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் இந்த நூலில் மொத்தம் 30 தலைப்புகள் இருக்குது. அதில் இந்த 13வது தலைப்பாக தான் ஆசிரியர் இந்தியாவில் தொல்லியல் வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில், நம்ம நாட்டில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த தொல்லியலானது எப்படி வளர்ச்சி அடைந்து வருகிறது. இன்றைக்கி தொல்லியல் துறை இருக்குது, நமக்கு தெரியும். இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி தோற்றம் பெற்று வந்தது அப்படிங்கிற ஒரு வரலாறு தான் இந்த பாடத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்கங்க. நம்ம நாடு நிறைய பாரம்பரியமிக்க வரலாற்று சின்னங்களை கொண்டிருக்கு, அதிக அளவில் இருக்குது. பல்வேறு இனங்கள், மதங்கள், இன பாகுபாடுகள், இந்த மாதிரி இதையெல்லாம் பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த நம்மளுடைய வரலாற்றை எப்படி நம்ம ஆதி மூலமாக இங்கேருந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகள், ஆலயங்கள், கட்டிடங்கள், சிற்பங்கள், இதையெல்லாம் வைத்து தான் நம்ம இந்த வரலாறு எப்படி நம்ம முன்னோர்கள் எப்படி வந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்கங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ காலங்காலமாக இந்திய மன்னர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்ட இந்த கலை பொக்கிஷங்கள், இதை வைத்து தான் நம்ம நாட்டினுடைய பெருமையை உலகிற்கு தெரிய வருகிறது. ஆனால் இந்த பொக்கிஷங்களெல்லாம் உலகிற்கு அறிய செய்த பெருமை யாரை சாரும் அப்படின்னா, ஆங்கிலேய அறிஞர்களையே சாரும். அதனுடைய வரலாறு தான் இந்த பாடத்தில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். நிறைய விஷயங்கள், எண்ணற்ற விஷயங்கள் இந்த பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம இப்போ பார்ப்போங்க. அதில் ஒவ்வொருத்தராக பார்ப்போம். அதில் பார்க்கும் பொழுது முதல்ல சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற அறிஞர், சர் வில்லியம் ஜோன்ஸ். இவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்தவர். இது ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது, அந்த காலகட்டம், அப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்த இவர் நிறைய துறைகளில் தேர்ச்சி பெற்றவருங்க. கவிதை, அரசியல், வரலாறு, தாவரவியல், சமயம், தொல்பொருளியல், வானவியல், மானுடவியல், இந்த மாதிரி நிறைய பல்வேறு துறைகளில் தேர்ச்சியும் ஆர்வம் மிக்கவர் தான் சர் வில்லியம் ஜோன்ஸ். இவருக்கு தொல்லியலில் இருந்த ஆர்வத்தின் காரணமாக, இவரது கடுமையான சீரிய முயற்சியின் காரணமாக தான் ஆசிய தொல்லியல் கழகம், இந்த கழகமானது கல்கத்தாவில் 1784 நிறுவப்பட்டதுங்க. சரி, இதன் மூலம் இந்த கழகம் என்ன செய்தது அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய தொன்மை மிக்க வரலாற்று சின்னங்களையும் கலை, விஞ்ஞானம், இதையெல்லாம் அழியாமல் போற்றி வளர்க்க இந்த கழகம் முன் வந்ததுங்க. இதுதான் ஆசிய தொல்லியல் கழகம், கல்கத்தாவில் 1784 நிறுவப்பட்டது. இது யாருடைய முயற்சி அப்படின்னா சர் வில்லியம் ஜோன்ஸ். சரி, என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். அதாவதுங்க, இப்போ நம்ம மார்க்கோ போலோ, வில்லியம் பிஞ்ச், இவங்களாம் அதாவது வெளிநாட்டு பயணிகள் சொல்கிறோம்னா, அந்த காலத்தில் இப்போ எப்படி இங்கே வாணிக ரீதியாக இல்லை ஆன்மீக ரீதியாக நம்ம நாட்டுக்கு பயணம் செய்தவர்கள் இருப்பாங்களா. இப்போ சீன யாத்ரிகர் யுவான் சுவாங்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெனிஸ் வணிகர் தான் அந்த மார்க்கோ போலோ. இவர் வணிக ரீதியான இந்த மார்க்கோ போலோ வணிக ரீதியாக இங்கே நம்ம நாட்டுக்கு வந்த பயணி இவரும் வில்லியம் பிஞ்ச் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, குவாலியர், லாகூர், இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய இந்த வளமையான இடங்களை பற்றி அவங்களுடைய குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழகத்தை பற்றிய மார்க்கோ போலோவின் குறிப்புகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்படி என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா, தமிழகத்தை பற்றி மார்க்கோ போலோவின் குறிப்புகளில் இருக்குது அப்படின்னா, நம்ம பாண்டிய நாட்டில் காயல், புன்னை காயல், இந்த பகுதிகளெல்லாம் முத்துக்குளித்தல் அப்படிங்கிற அந்த
வாணிபம் நடைபெற்றிருக்குங்கிற செய்தியை நம்ம இவருடைய நூல்களில் பார்க்க முடியுதுங்க, இவருடைய நூலில் பார்க்க முடியுது. அடுத்தது பாண்டியருடைய துறைமுகம் கொற்கையிலிருந்து காயலுக்கு மாற்றப்பட்ட செய்தியும் இந்த நூல் மூலம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்கிறோங்க. பாண்டிய நாட்டில் கிடைக்கக்கூடிய வெண்மையான சுடர் போன்ற அந்த முத்துக்கள் உலகிலேயே மிகவும் மதிப்பு மிக்க பிரபலமான ஒரு பொருளாக இருந்திருக்கு. நம்ம முத்துக்கள், பாண்டி நாட்டு முத்துக்கள், இதெல்லாம் அவருடைய நூல் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. இன்னும் நிறைய அறிஞர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சார் வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் டெய்லர், அலெக்சாண்டர் வில்கின்ஸ், பெக்கன்ஸ், ஜேம்ஸ் வில்சன், மியாடன்ஸ், கன்னிங்ஹாம், அப்புறம் ராபர்ட் ரூஸ்பர்ட், ஜெபர்சன், மார்ஷல், இவங்களாம் நம்ம நாட்டினுடைய மிக பழமையான பொருட்களை ஆய்வு செய்தவர்கள். தொல்லியல் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய இவங்க தான் வேர்களாக இருந்தவர்கள் நம்ம சொல்லலாம். இதில் முதல்ல சார்லஸ் வில்கின்ஸ், இவருடைய காலம் பாருங்கள், 1749 1836 வரைங்க. இவர் சமஸ்கிருதத்தை நல்லா கற்றுக்கிட்டாருங்க, சமஸ்கிருதத்தில் நல்ல புலமை. இவருக்கு நம்ம இந்திய நாட்டினுடைய பழமையான அந்த புராதன பொருட்கள் மேலே ரொம்ப ஆர்வங்க. என்ன பண்ணுறாருன்னா, அப்போ இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அப்போதைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவருங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தார். இந்த ஆசிய தொல்லியல் ஆய்வு கழகத்தின் மூலம் ஆசியாட்டிக் என்ற ஆய்வு பத்திரிகையெல்லாம் வெளிவருவதற்கு ஆதரவு கொடுத்தாரு இந்த கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸுங்க. சரிங்க. அடுத்து ஜோன்ஸும் வில்கின்ஸும் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்திய நாட்டினுடைய சிறப்புமிக்க நூல்களான பகவத்கீதை, கீதாபுதேசம், சாகுந்தலம், இதெல்லாம் அந்த நூல்களையெல்லாம் மொழிபெயர்த்து தந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அடுத்தது சார்லஸ் வில்கின்சனுடைய கடுமையான முயற்சி, அவருடைய சீரிய முயற்சியின் காரணமாக இந்திய கல்வெட்டு ஆய்வு மையம் நிறுவப்பட்டது. இது ஒரு முக்கியமான செய்தி. சரி, இதன் மூலம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 5000க்கும் மேற்பட்ட பழமையான பொருட்களை ஆய்வு செய்து அந்த ஆய்வு தொகுப்புனை இவர் வெளியிட்டார். சார்லஸ் வில்கின்ஸ் அவர் வெளியிட்டாருங்க. இதற்காக இவர் உழைப்பு மிக அளப்பரியதுங்க. காடு, மலை, மேடு, குகை இங்கெல்லாம் சுற்றி திரிந்து இவர் களஆய்வு மேற்கொள்கிறாரு. இந்த ஆய்வு பணிகளை மேற்கொண்டு தான் இந்த செய்திகளை உண்மையை உலகறிய செய்கிறாருங்க. இவருடைய இந்த பழமை கருத்தில், இவருடைய இதில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த பழமையில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர் யாருன்னா நாகார்ஜுனர் அப்படிங்கிற மனிதர். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த குகை கோயில்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, மலையை குடைந்து குகை கோயில்கள் செய்கிறாங்க இல்லையா, அந்த குகை கோயில் பற்றி முதலாக வரலாற்று ரீதியில் கற்றவர் தான் நாகார்ஜுனர் அப்படிங்கிறவருங்க. வில்கின்ஸ் காலத்தில் அவர் கிடைச்ச இந்த தொல்லியல் சான்றுகள்லாம் ஓரளவுக்கு நம்ம நாட்டினுடைய இந்த வரலாற்று சின்னங்களை பற்றி நமக்கு தெரிந்து கொள்ள உதவுச்சு. ஆனால் அது சிறிய அளவு தான் உதவுச்சு. ஆனாலும் இவருடைய முயற்சியின் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா, குப்தர்களுடைய எழுத்து முறை இருக்கு இல்லைங்களா, அவர்களுடைய எழுத்து முறையை அறிந்து கொள்வதற்கு இது ரொம்ப ஒரு காரணமாக இருந்தது, குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய அருமையான தொண்டின் காரணமாக தான் இந்தியாவினுடைய பழம்பெருமைகள் முதலாக வெளிச்சத்துக்கு வர தொடங்கினங்கிறாங்க சார்லஸ் வில்கின்ஸ், மறந்துடக்கூடாதுங்க. அடுத்தது கலோனல் கோயின் மெக்கன்சி அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர். இவருக்கும் இந்த பழமை ஆர்வம் மிகுதி. ஸோ என்ன செய்கிறார் அப்படின்னா, தொன்மையான நிறைய இடங்களுக்கு போகிறாரு, தனியே போயிட்டு ஆய்வு செய்தவர் கலோனல் கோயின் மெக்கன்சி. இந்தியாவில் இவர் செய்த தொல்லியல் துறைக்கு இவர் செய்த தொண்டு அளப்பரிய தொண்டு. என்ன அப்படி செஞ்சுருக்காருனாங்க, இந்தியாவினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருள் அகழாய்வுக்கேற்ற சிறப்புமிக்க இடங்கள் 2636 இடங்கள், இந்த இடங்களுடைய வரைபடங்களை தயாரித்தவர் இவர் தான் கலோனல் கோயின் மெக்கன்சி. அது மட்டும் இல்லை, இந்த தொல்லியல் ஆய்வுக்காக, இந்த ரிசர்ச்காக 18 திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தியிருக்கார். வெறும் திட்டங்களை தீட்டினதோடு மட்டும் இல்லாமல் அந்த திட்டங்களெல்லாம் செயல்படுத்தியவர் கலோனல் கோயின் மெக்கன்சி. இவருக்கு தொன்மை பற்றிய அவர் மாதிரி வில்கின்சன் மாதிரி இவருக்கும் ஆர்வம் ரொம்ப இருந்தது. அதனால் என்ன செய்கிறாரு, அந்த பழம்பொருட்களை எல்லாம் சேகரித்து வச்சு ஆய்வு பண்ணுறார். அது மட்டும் இல்லைங்க, 106 சிற்பங்களை கண்டுபிடித்தவர். அது மட்டும் இல்லை, 8096 புதிய கல்வெட்டுகளை வெளிக்கொணர்ந்தவர். இந்த பெருமை எல்லாமே கலோனல் கோயின் மெக்கன்சியை சாருங்க. இந்திய வரலாற்றை, இவருடைய நோக்கம் என்னென்னா, நம்ம இந்திய நாட்டினுடைய வரலாற்றை தெளிவாக, அதே சமயம் உண்மையான ஆதாரத்தோடு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது பற்றி சொன்ன ஒரு முதல் முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் கலோனல் கோயின் மெக்கன்சி அப்படிங்க.
இவர். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்சப் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர். கல்கத்தாவில் ஒரு பெரிய அலுவலகத்தில் பணிபுரிந்திருக்கிறார். இவருக்கு ஆர்வம் தொல்லியல் துறை பக்கம். ஆசிய தொல்லியல் கழகத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஜேம்ஸ் பிரின்சப். இவருடைய பீரியட்லேயும் நம்ம தொல்லியல் துறை நல்ல வளர்ச்சி பெற்றது, நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தது. இவருடைய ஆர்வத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க, கல்வெட்டியல் துறைகளின் தலைவராகவும் ஒரு பொறுப்பேற்கிறார். அதாவது நிறைய இடங்களை குறுகிய காலத்தில் கண்டுபிடிச்சி அதை பற்றி செய்திகளையெல்லாம் தொகுத்து வெளியிட்டவர் ஜேம்ஸ் பிரின்சப். அது மட்டும் இல்லை, மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த பிராமி, கரோஷ்டி போன்ற இந்த பழமையான எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த எழுத்துக்களெல்லாம் கற்றுக்கொண்டு உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் ஜேம்ஸ் பிரின்சப். இவரோட முயற்சியின் காரணமாக தான் நம்ம இந்திய சின்னம் இருக்குது, தேசிய சின்னம், அசோக ஸ்தூபி, அந்த அசோக ஸ்தூபியினுடைய எழுத்துக்களை படிக்க முடிந்தது ஒன்று. சரி, இதன் மூலம் என்ன அப்படின்னா மன்னருடைய பெருமை, அந்த வம்சத்தினுடைய பெயர், இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடிந்தது ஜேம்ஸ் பிரின்சப் அப்படிங்கிறவங்க. அடுத்தவராக பாருங்கள், கலோனல் மிடோஸ் டைலர். இவர் ஹைதராபாத்தில் நிஜாம் அரண்மனையில் அலுவலராக பணிபுரிந்தவர். இவருக்கும் இந்த பெருங்கற்கால சின்னங்களை எல்லாம் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஆர்வம். கிருஷ்ணா நதி பகுதிகளெலாம் இந்த ஆய்வு மேற்கொள்கிறார். நிறைய வரலாற்று உண்மைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் கலோனல் மிடோஸ் டைலர். இதை மட்டும் இல்லைங்க, அஜந்தா குகை ஓவியங்களுடைய காலம் என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நிறைய ஆய்வு செய்தவர் கலோனல் மிடோஸ் டைலர். அடுத்து மண் அடுக்காய்வு இருக்கு இல்லைங்களா, நம்ம ஒரு அகழாய்வு பண்ணும்போது அந்த மண் அடுக்கு பார்ப்போம். அந்த மண் அடுக்கை வச்சு தான் அந்த நிலப்பரப்பில் எவ்வளோ காலத்துக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கங்கிறது நம்ம சொல்லுவாங்க. அந்த அடுக்காய்வு முறைக்கு வித்திட்டவர் கலோனல் மிடோஸ் டைலர் தாங்க. மார்டிமர் வீர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் நம்ம கலோனல் மிடோஸ் டைலர் என்ன சொல்கிறாருன்னா, தொல்லியலை உண்மையான முறையில் ஆராய்ந்து அறிக்கைகளை தொகுத்து வெளியிட்ட முதல் மனிதர் கலோனல் மிடோஸ் டைலர் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ தொல்லியல் துறைக்கு இவர் ஆற்றிய பணி ஒரு மைல்கல்லாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க கலோனல் மிடோஸ் டெய்லர். நிறைய இருக்காங்க நம்ம இந்திய தொல்லியல் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களெல்லாம். அடுத்த ஒரு முக்கியமான ஒருத்தருங்க மேஜர் கலோனல் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவரை தான் தொல்லியல் துறையின் தந்தை என்று போற்றப்படுறாங்க. மேஜர் கலோனல் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இராணுவத்தில் பொறியாளராக பணியாற்றியவருங்க. இவருடைய காலத்துலேயும் நம்ம இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை ரொம்ப அருமையானதொரு வளர்ச்சி அடைஞ்சிதுங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, ஏற்கனவே பார்த்தவங்க இல்லையா ஜேம்ஸ் பிரின்சப், அவர் கூட சேர்ந்து இந்த பிராமி எழுத்துக்களை படிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார். அப்புறம் நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த புராதன சின்னங்கள், பழம் சின்னங்களையெல்லாம் பற்றிய ஆய்வு மேற்கொள்கிறார். அப்போ இவருடைய பீரியடில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் தான் கானிங் பிரபு. இந்த கானிங் பிரபுனுடைய சப்போர்ட் யாருக்கு கிடைக்குதுன்னா மேஜர் கலோனல் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைக்கிது. அப்போ அந்த கவர்னர் ஜெனரல் கானிங் பிரபுனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால 1861 கானிங் பிரபு என்ன பண்ணுறாருன்னா, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதை ஏற்படுத்துகிறார். அதை ஏற்படுத்தி அதுக்கு தலைவராக யாரை நியமிக்கிறாரு அப்படின்னா மேஜர் கலோனல் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமை தலைவராக நியமிக்கிறார். மிக குறுகிய காலத்தில் நிறைய ஆய்வு செய்கிறாரு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தொல்லியல் ஆய்வு அறிக்கை நூலையும் வெளியிடுறாருங்க. இது ஒரு மிகப்பெரிய நிறைய இவர் செஞ்சுருக்கார். யார் அப்படின்னா கன்னிங்ஹாம், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தொல்லியல் துறைக்கு நிறைய செஞ்சுருக்காருங்க. இவர் ஒரு குறிப்பிட்ட காலம் இங்கிலாந்து போயிடுறார், 866 to 71 வரைக்கும். அப்போ ஒரு தேக்கம் நிலவுது தொல்லியலில். மீண்டும் இவர் இந்த பணிக்கு வரார். 1871 வரும்பொழுது மீண்டும் புத்துயிர் பெறுகிறது. நிறைய சாதனைகளை செய்கிறாருங்க. இந்தியாவினுடைய நாணயங்கள், கட்டிடங்கள் இதெல்லாம் ஆய்வுக்கு எடுத்துக்கிறார். இது மட்டும் இல்லாமல் மேலை நாட்டு அந்த பயணிகள், அறிஞர்கள் இருக்காங்களா, பாகியான், இவங்க சொல்லக்கூடிய இடங்களும் வழிகளும் இந்த தொல்லியல் ஆய்வுக்கு இவர் எடுத்துக்கிறாருங்க. பஞ்சாப் பகுதியில் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா இந்தோ கிரேக்க சிற்பங்களை கண்டுபிடிக்கிறாரு 1873. அது மட்டும் இல்லை, குப்தர்கள் கால கட்டடங்கள் நிறைய கண்டுபிடிக்கிறாருங்க. குப்தர் கால கோயில்கள், கல்வெட்டுகள், உதயகிரி, பில்சார் போன்ற பகுதிகளில் இவர் தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து பஞ்சாப் பகுதியில் இந்தோ கிரேக்க சிற்பங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, 1873. தட்சசீல பகுதியில் அலெக்சாண்டர் காலத்திற்கு முற்பட்ட காசுகள்லாம் இவர் காலத்தில் தான், இவருடைய ஆய்வில் தான் கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. நம்ம அலெக்சாண்டர் படையெடுத்த தட்சசீலம், சஸ்கிலா, இந்த சஸ்கிகலா போன்ற பகுதிகளையெல்லாம் இவர் ஆய்வுக்கு எடுத்துக்கிறார்.
அது மட்டும் இல்லை, நம்ம கௌதம புத்தர் வாழ்க்கையோடு தொடர்புடைய சங்கீசா, கௌசாம்பி, சரஸ்வதி இந்த பகுதிகளையும், அசோகரோட தொடர்புடைய கல்வெட்டுகள், பர்குத் கல்வெட்டு, இந்த வகை கல்வெட்டுகளையும் பற்றி ஆராய்ந்து அந்த உண்மையை வெளிக்கொணர்கிறார் கன்னிங்காம். அலெக்சாண்டர் கன்னிங்காம் தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு இவரை நம்ம சொல்கிறோம். ஹரப்பா பகுதியில் புதைந்து கிடந்த பழங்கால பொருட்களை இவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சரி, இவர் இவ்வளவு கண்டறிந்திருக்காருல்ல, இந்த வரலாற்று உண்மைகளெல்லாம் என்ன செய்கிறாருன்னா அதை முறைப்படுத்தி நிரல்படுத்தி தொகுத்து காபஸ் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிட்டது தான் இவர் செய்த மிக தலையாய ஒரு சாதனையாக சொல்கிறோம். அதனால தான் இவரை இந்திய தொல்லியல் தந்தை அப்படிங்கிறவரை நம்ம அந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான் தொல்லியல் துறையின் தந்தைன்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். ஒரு காணொளி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் சொன்னால் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு, ஊக்கம் தான் நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய காணொளிகளை வெளியிட தோணும். ஸோ பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் கருத்துக்கள் சொல்கிறதும், பிறருக்கு உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுறதும், புதிதாக இந்த காணொளியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். தொடர்ந்து நம்ம நீங்கள் தமிழ்ச்சோலையை பாருங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.